வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சக்கரை பொங்கல். அது எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் வாங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கு அரிசி போட்டுக்கலாம். பச்சரிசி கொஞ்சம் எடுத்துருக்கேன். இது கூட பாசி பருப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ தண்ணி சூடாயிடுச்சு. நம்ம அரிசி ஊற வச்சதுனால அது போட்டுக்கலாம். இப்போ எல்லா அரிசியும் போட்டாச்சு. மூடி வச்சுக்கலாம். இப்போ கொதிக்குது. கொஞ்சம் ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், அரிசி அரை வேக்காடில் இருக்குது. இப்போ மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு வேகட்டும். நல்லா இப்போ பார்க்கலாம். இப்போ முன்னையோட கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வெல்லத்தை போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கிண்டி விட்டுக்கலாம். வெல்லமும் அரிசியும் சேர்ற மாதிரி நல்லா கிண்டி வச்சாச்சு. இப்போ மூடி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. பாருங்கள், இன்னும் இது கொஞ்சம் நேரம் வெந்துச்சுன்னா நம்ம பொங்கல் ரெடி ஆகிடும். அப்புறம் சாப்பிட்லாம். நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். மேலே கிண்டி விட்டுக்கலாம். நல்லா நெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இன்னும் ஒரு நிமிஷத்தில் வெந்துடும். நல்லா நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். மேலே அரை ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு எடுத்துக்கலாம். குண்டானை இறக்கி வச்சுட்டு முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். வானல் வச்சுட்டோம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. இப்போ முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டுக்கலாம். கிண்டி விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொரியுது. பொரிஞ்சோன்னா எடுத்து பொங்கலில் போட்டுக்கலாம். இப்போ முந்திரியும் திராட்சையும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம பொங்கலில் போட்டுக்கலாம். இப்போ முந்திரி திராட்சையை கொட்டிக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு இந்த திராட்சையும் போட்ட பிறகு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.